ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதித்யாவின் காதலில் நனைந்த மதி வெட்கத்தில் முகம் சிவக்க, விடுங்க ஆதி என்று சினுங்கிக் கொண்டே கீழே ஓடி வந்தாள். அவளது கொலுசுகள் அந்த படிக்கட்டுகளில் தாளம் போட அவளது கால்கள் தரையில் படாமல் பறந்தன. ஆனால் அந்த திருப்பத்தில் அவளுக்காக ஒரு விதி காத்திருந்தது. மதி மின்னல் வேகத்தில் அந்த திருப்பத்தை கடந்தபோது எதிரே வந்து கொண்டிருந்த அஜயின் மேல் பலமாக மோதினாள். நிலை தடுமாறியவளை அஜய் தாங்கி பிடித்தான். ஐயோ ஐயோ ஐயோ, சாரி அஜய், நிஜமாவே கவனிக்கல. நீ நீ இங்கே வருவேன்னு நான் நினைக்கல. சாரி சாரி. மதி அவனிடமிருந்து விலகி நிற்க அவளது முகம் பயத்திலும் பதற்றத்திலும் வியர்த்திருந்தது. அதே சமயம் பின்னால் இருந்து ஆதித்யாவின் குரல் கேட்டது. படிக்கட்டில் ஓடி வந்தபடியே, ஏய் நில்லுடி மதி, எங்கடி ஓடுற, நில்லுன்னு சொல்கிறல்ல. ஆதித்யா உற்சாகமாக பேசிக்கொண்டே வந்தவன் அங்கேயே சிலையாக நின்று கொண்டிருந்த அஜயை பார்த்ததும் சட்டென்று தன் வேகத்தை குறைத்து கொண்டான். அஜயின் கண்கள் கலங்கியிருந்தன. ஆனால் அவன் அதை துடைக்க கூட துணிவில்லாமல் மதியையே பார்த்து கொண்டிருந்தான். அஜய் ஒரு நிமிடம் மதியை பார்த்துவிட்டு பின் ஆதித்யாவை பார்த்தான். மதியின் கலைந்த கூந்தலும் நனைந்த புடவையும் ஆதியின் முகத்தில் இருந்த அந்த புது பொலிவும் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லாமல் சொன்னது. மதி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? பார்ட்டி ஹாலில் எல்லாரும் உங்களை தேடிட்டுருக்காங்க. மதி எதையோ சொல்ல வந்து தயங்கி, அது வந்து அஜய், நான் என்று இழுக்க ஆதித்யா இடையில் புகுந்து அஜயின் தோளில் கை போட்டான். கெத்தாக சிரித்து கொண்டே, ஒன்றும் இல்லை அஜய், நாங்கள் ஒரு முக்கியமான டீலிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த டீலிங் இப்போ தான் ஒரு வழியாக சக்ஸஸ் ஆச்சு இல்லையா மதி? ஆதித்யா அப்படி சொல்லிவிட்டு அஜய்க்கு தெரியாமல் மதியை பார்த்து கண்ணடித்தான். மதியின் முகம் இப்போது வெட்கத்தில் இன்னும் சிவந்தது. அவளுக்கு அங்கே நிற்பதே ஒரு மாதிரியாக இருந்தது. அஜய்க்கு எல்லாம் புரிந்தது. அந்த டீலிங் என்னவென்று அவன் இதயம் கதறியது. ஆனாலும் தன் தோழியின் சந்தோஷத்திற்காக அவன் தன் வழியை புதைத்து கொண்டான். ஓ, அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம். பார்ட்டி ஹாலில் ரொம்ப சத்தமாக இருந்தது, தலைவலியாக இருந்ததுனால கொஞ்சம் காற்று வாங்கலான்னு வந்தேன் என்று கூற மதி அதை பார்த்தவளோ, அப்படியா அஜய், சரி வா, நம்ம எல்லாரும் ஒன்றாவே கீழே போகலாம் என்று கூற ஒரு வழியான புன்னகையோடு, இல்லை மதி, நீங்கள் 2 பேரும் போங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் காற்று வாங்கணும், நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன், நீங்கள் கிளம்புங்க. அஜய் அவர்களை பார்க்காமல் சுவரை பார்த்தபடி நிற்க ஆதித்யா மதியின் கையை பிடித்து மெல்ல அழைத்து சென்றான். அஜய் அங்கேயே நின்றான். மதியின் நினைவுகளை காற்றில் கரைக்க முயன்றபடி அவனது கண்கள் இப்போது மெல்ல கசிந்தன. ஆனால் அதை துடைக்க அங்கே யாரும் இல்லை. ஆதித்யாவின் வெற்றி ஒரு புறம், அஜயின் தோல்வி மறுபுறம். மழையின் ஈரம் காய்வதற்குள் ஒரு காதல் மலர்ந்தது, ஒரு நட்பு கருகியது. அந்த படிக்கட்டுகளின் நிழலில் அஜய் தனித்து விடப்பட ஆதித்யாவும் மதியும் ஒரு புதிய உலகை நோக்கி தங்களின் முதல் அடியை எடுத்து வைத்தனர். அந்த பிரம்மாண்டமான ஹாலில் இப்போது மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. விதவிதமான உணவுகளின் நறுமணம் காற்றில் மிதக்க ஊழியர்கள் அனைவரும் தங்களின் வேலைப்பளுவை மறந்து உற்சாகத்தில் திளைத்து கொண்டிருந்தனர். மின் விளக்குகளின் ஜொலிப்பில் அந்த இடமே ஒரு தேவலோகத்தைப் போல காட்சியளித்தது. மொட்டை மாடியில் நடந்த அந்த இரகசிய காதல் காவியத்திற்கு பிறகு மதி இப்போது ஒரு பொறுப்பான நிர்வாகியாக கீழே இறங்கி வந்தாள். கீழே வந்த அடுத்த நிமிடம் மதி தனது தனிப்பட்ட உணர்வுகளை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் கவனத்தை திருப்பினாள். ஊழியர்களுக்கு இந்த மாதத்திற்கான சம்பளம் மற்றும் போனஸ் பரிசுகளை வழங்கும் பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு ஊழியரின் பெயரையும் இன்முகத்தோடு அழைத்து அவர்களுக்குரிய கவர்களையும் பரிசுகளையும் வழங்கினாள். அவளது முகத்தில் இப்போது ஒரு புதுவிதமான தேஜஸ் இருந்தது. மதியின் அருகே நின்று கொண்டு மதிக்கு உதவி செய்த சஞ்சய், என்ன மதி, இன்னைக்கு முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு. சஞ்சய் மெல்ல சிரித்து கொண்டே கேட்க மதி வெட்கத்தில் தலை குனிந்தாள். சஞ்சய்க்கு எதையும் சொல்ல தேவையில்லை. ஆதித்யாவின் முகத்தில் இருந்த அந்த தெளிவும் மதியின் விழிகளில் இருந்த அந்த வெட்கமும்
அவனுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது. சஞ்சயின் இதயம் இப்போது ஒரு பெரும் பாரத்தை இறக்கி வைத்தது போல லேசானது. தனது உயிர் நண்பன் ஆதித்யா இத்தனை காலமாய் ஒரு தனிமை சிறையில் வாழ்ந்து வந்ததை சஞ்சய் அறிவான். அவனது முரட்டுத்தனத்திற்கும் கோபத்திற்கும் பின்னால் ஒரு பெரிய காதல் ஏக்கம் இருப்பதை உணர்ந்தவன் அவன் ஒருவன்தான். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆதி. உன்னோட இந்த கரடு முரடான வாழ்க்கையில ஒரு மென்மையான பூவா மதி வந்துட்டாடா. இனி உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ தேடின அந்த அமைதியும் அன்பும் உனக்கு கிடைச்சிருச்சு. உன்னோட இந்த மாற்றத்துக்கு மதிதான் சரியான ஆளு என சஞ்சய் மதியை பார்க்கும்போது ஒரு தோழனாகவும் அண்ணனாகவும் அவளுக்கு தர வேண்டிய மரியாதையை அவனது கண்கள் காட்டின. மதியும் அவனது அந்த புரிதலை உணர்ந்து ஒரு நன்றி கடன் கலந்த புன்னகையை சிந்தினாள். அதே சமயம் அந்த ஹாலின் ஒரு ஓரத்தில் இருந்த விஐபி அறையில் ஆதித்யவர்மன் தனது அடுத்த அவதாரத்தில் இருந்தான். அங்கே வந்திருந்த முக்கிய தொழிலதிபர்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் ஒரு ரகசியமான ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஆதித்யா ஒரு நீண்ட டேபிளின் முனையில் அமர்ந்திருந்தான். அவனது கையில் ஒரு லேப்டாப், முன்னால் சில முக்கியமான வரைபடங்கள். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கோடிக்கணக்கான லாபத்தை பற்றியதாக இருந்தது. அடுத்த குவார்ட்ஸில் நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 40% அதிகமாக இருக்கணும். நாம் எடுக்க போகிற இந்த நியூ ப்ராஜெக்ட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புரட்சியே உண்டாகணும். இதுதான் நம்மளோட பிளான். அவன் பிஸ்னஸ் பற்றி பேசி கொண்டிருந்தாலும் அவனது ஆழ்மனதில் மதியின் அந்த ஐ லவ் யூ ஆதி என்கிற குரல் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. அந்த உற்சாகமே அவனது பேச்சில் ஒரு புதிய வேகத்தை தந்தது. வந்திருந்த கெஸ்ட்கள் அனைவரும் அவனது தெளிவான திட்டத்தை பார்த்து வியந்து போயினர். ஒரு புறம் மதியின் கனிவான நிர்வாகம், மறுபுறம் சஞ்சயின் நிபந்தனையற்ற நட்பு, இன்னொரு புறம் ஆதித்யாவின் அசுரத்தனமான வளர்ச்சி. அந்த இரவு அவர்களுக்கு ஒரு புதிய விடியலின் தொடக்கமாக அமைந்தது. மழையின் ஈரமும் காதலின் சாரலும் அந்த அலுவலக குடும்பத்தை இன்னும் நெருக்கமாக பிணைத்து வைத்திருந்தது. அந்த பிரம்மாண்டமான ஹாலில் ஒரு புறம் ஆதித்யாவின் பிஸ்னஸ் மீட்டிங் அனல் பறக்க நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் மதியும் சஞ்சயும் இணைந்து ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கி முடித்திருந்தனர். ஹால் முழுவதும் சிரிப்பு சத்தமும் வாழ்த்துக்களும் நிறைந்து கிடந்தன. ஆனால் மதியின் கண்கள் மட்டும் ஒருவரை தேடிக்கொண்டிருந்தன. அங்கே இருக்கும் நூற்றுக்கணக்கானவர்களில் அந்த ஒரு முகம் மட்டும் விடுபட்டிருந்தது. அது அஜய். அனைவருக்கும் சம்பள கவர்களையும் பரிசு பொருட்களையும் கொடுத்தாயிற்று. ஆனால் அஜயின் பெயர் கொண்ட அந்த கவர் மட்டும் மதியின் கையில் எஞ்சியிருந்தது. அவன் இன்னும் அந்த மொட்டை மாடியின் தனிமையிலிருந்து கீழே இறங்கி வரவில்லை என்பதை மதி உணர்ந்தாள். மதியின் மனசாட்சி அவளை உறுத்தியது. பாவம் அஜய், வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான். தனியாக போய் நிற்கிறானே என்று நினைத்தவள் உடனே தன் ஃபோனை எடுத்து அவனுக்கு அழைத்தாள். ஹலோ அஜய், எங்கே இருக்க? இன்னும் மேலேயே தான் இருக்கியா? எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. உனக்கு மட்டும்தான் பாக்கி இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் கீழே வரீங்களா? சீக்கிரம் வாங்க அஜய் என்று கூற, அஜயோ மறுமுனையில் ஒரு நீண்ட பெருமூச்சிற்கு பிறகு குரலை சரி செய்து கொண்டவன், சரி மதி, ஏதோ வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் கீழே வந்துடுறேன். அவன் ஃபோனை வைக்க மதி ஒரு நிமிடம் நிம்மதி அடைந்தாள். தன் நண்பனுக்கு தர வேண்டிய கௌரவத்தை தந்துவிட வேண்டும் என்கிற அந்த துடிப்பு அவளிடம் இருந்தது. அஜயிடம் பேசி முடித்துவிட்டு ஃபோனை தனது பேக்கிற்குள் வைத்தபடி மதி நிமிர்ந்து திரும்பினாள். அடுத்த நொடி அவளது இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அவளது முகத்திற்கு மிக அருகில் ஒரு நூலிலை இடைவெளியில் ரியா நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கோபத்தில் சிவந்து ஒரு நாகப்பாம்பின் பார்வையைப் போல மதியையே ஊடுருவின. மதியால் ஒரு அடி கூட பின்வாங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ரியா அவளை நெருங்கி நின்று ஆக்கிரமித்திருந்தாள். அதிர்ச்சியில் உறைந்து போய், ரியா, என்ன இது, இப்படி வந்து நிற்கிறீங்க? ரியா பதில் ஏதும் பேசவில்லை. அவளது உதடுகளில் ஒரு நச்சு புன்னகை அரும்பியது. அவளது கைகள் மதியின் புடவையின் முந்தானியை லேசாக தொட்டு பார்த்தன. என்ன மதி, மேலே ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க போலவே. முகம் எல்லாம் ஒரு புது பொழிவாக தெரியுது. ஆதித்யா கூட என்ன அப்படி ஒரு டீலிங் பேசிட்டு வந்த? இல்லை, ஆதித்யா அவங்கிட்ட என்ன டீல் பண்ணா?
ரியாவின் அந்த அநாகரிகமான பேச்சும் அவளது நெருக்கமும் மதியை ஒரு விதமான பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியது. சுற்றிலும் இவ்வளவு பேர் இருந்தாலும் ரியாவின் அந்த பார்வை மதியை ஒரு பெரிய ஆபத்து நெருங்குவதை உணர்த்தியது. விளக்குகளின் ஒளி ரியாவின் வைரத்தோடுகளில் பட்டு தெரிக்க அவளது நிழல் மதியின் மேல் ஒரு கருமேகத்தைப் போல படர்ந்திருந்தது. ஒரு புறம் ஆதித்யாவின் காதல் கவசமாக இருந்தாலும் மறுபுறம் ரியாவின் பொறாமை தீ மதியை சுட்டெரிக்க காத்திருந்தது. ரியா ஏதோ ஒரு விபரீதத்தை அரங்கேற்ற தயாராக இருப்பது போல அந்த சூழலை பதற்றத்தில் உறைந்தது. அந்த பிரம்மாண்டமான அரங்கின் வண்ண விளக்குகள் ஒரு புறம் ஜொலித்து கொண்டிருக்க மறுபுறம் ஒரு கருமேகம் மதியை சூழ்ந்திருந்தது. அங்கே நின்றிருந்த ரியா ஒரு நவீன மாடல் அழகியைப் போல மிக குறுகிய உடை அணிந்து தனது மேனியின் அழகை விடவும் தனது அகங்காரத்தையே ஆபரணமாக பூண்டிருந்தாள். அவளது வருகை மதியின் மனதில் 1000 கேள்விகளை எழுப்பியது. ஆதித்யா இவளை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்கிற குழப்பம் மதியை ஒரு நிமிடம் நிலைக்குலைய செய்தது. ரியா மதியின் குழப்பத்தை தனது வெற்றியாக கருதினாள். அவளது உதடுகளில் ஒரு வக்கிரமான புன்னகை அரும்பியது. என்ன மதி, என்னை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகிட்டியா? நான் எப்படி இங்கே வந்தேன்னு யோசிக்கிற போல. நான் இங்கே இல்லாட்டியும் இந்த ஆஃபீஸில் நடக்கிற ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும்டி. மதி அவளை பொருட்படுத்தாமல் கடந்து செல்ல முயன்றாள். ஆனால் ரியா விடவில்லை. மின்னல் வேகத்தில் மதியின் மணிக்கட்டை பற்றி இழுத்து அவளது கை எலும்புகள் முறியும் அளவிற்கு பலமாக முறுக்கினாள். எங்கே ஓடுற? இன்னும் நான் பேசி முடிக்கல. ஆமாம், என்ன ஆளே மாறிட்ட? புது புடவை, முகத்தில் ஒரு புது பொலிவு, எல்லாம் அந்த ஆதித்யாவை உன் கைகளை போட்டுக்கிட்ட திம்ராடி. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையடி ஏன் ஆதியை வளைக்க? ரியாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நன்றாக வந்து விழுந்தன. மதியின் நீண்ட கூந்தலையும் அவளது புடவையையும் மேலிருந்து கீழ் வரை ஒரு அருவருப்பான பார்வையில் அளந்தாள் ரியா. மதியிற்கு இப்போது கோபம் தலைக்கேறியது. ஆதித்யாவை பற்றி ரியா தரைக்குறைவாக பேசியதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ரியா, இதோட நிறுத்திக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசினது போதும். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை தப்பாக பேசினா அப்புறம் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும் என்று கோர, என்னடி ரியாவா? என் பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு நீ. உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு. கோபத்தில் கண்கள் சிவக்க ரியா தனது வலது கையை ஓங்கி மதியின் கன்னத்தில் அறைய போனாள். மதி பயத்தில் கண்களை மூடிக்கொள்ள அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. ரியாவின் கை மதியின் கன்னத்தை தீண்டுவதற்கு ஒரு நூலில இடைவெளியில் ஒரு வலுவான கரம் ரியாவின் மணிக்கட்டை இடைமறித்து பிடித்தது. அது அஜய். மேலிருந்து கீழே வந்த அஜய் மதியின் மேல் ரியா கை ஓங்குவதை பார்த்த அந்த வினாடி அவனது நிதானம் மொத்தமும் மறைந்தது. அவனது கண்கள் கோபத்தில் அனல் கக்கின. ரியாவின் கையை ஒரு இரும்பு பிடியில் வைத்திருந்த அஜய் அவளை தள்ளிவிட்டான். ஸ்டாப் இட் ரியா. ஒரு பொண்ணு மேலே கை ஓங்குறது தான் உங்களோட நாகரிகமா? இதுக்கு மேலே ஒரு இன்ச் நீ முன்னாடி வந்த அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியிருக்கும். அஜயின் அந்த ருத்ர ரூபத்தை பார்த்த ரியா ஒரு நிமிடம் மிரண்டு போனாள். மதியோ தன்னை தற்காத்து கொண்ட அஜயை ஒரு நன்றி கடனுடனும் திகைப்புடனும் பார்த்தாள். அஜயின் முகத்தில் இருந்த அந்த தீவிரம் மதிக்காக அவன் உயிரையே கொடுப்பான் என்பதை அங்கே இருந்தவர்களுக்கு சொல்லாமல் சொன்னது. விளக்கொளியில் அஜயின் நிழல் ஒரு கவசமாக மதியின் மேல் படர்ந்திருக்க ரியா அவமானத்தில் துடித்தாள். சுற்றியிருந்தவர்களின் பார்வை ரியாவின் மேல் கொத்தலாக விழ அவளது அகங்காரம் அங்கேயே சொக்குநூறாக உடைந்தது. மழையில் நனைந்த காதலுக்கு பிறகு அந்த பார்ட்டி ஹாலில் ஒரு புதிய யுத்தம் அஜயின் குறுக்கிட்டால் திசை மாறியது. அந்த பார்ட்டி ஹாலில் நிலவிய உற்சாகம் ஒரு நொடியில் காணாமல் போனது. அங்கே சூழ்ந்திருந்த ஊழியர்கள் அனைவரும் திகைத்து நிற்க ரியாவின் கரகரப்பான குரல் அந்த இடத்தின் அமைதியை கிழித்தது. அஜயின் கரம் தனது மணிக்கட்டை பிடித்து தடுத்ததை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவமானமும் ஆத்திரமும் ஒன்று சேர அவள் ஒரு நச்சு பாம்பை போல
அஜயை நோக்கி சீறினாள். ரியா அஜயின் கையை உதறிவிட்டு ஒரு படி முன்னால் வந்தாள். அவளது முகம் கோபத்தில் விகாரமாக மாறியிருந்தது. யாருடா நீ? என்னை பார்த்து வெளியே போன சொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த கம்பெனியோட எம்டி ஆதித்யவர்மனோட வருங்கால மனைவினா. ஒரு ஓனர்கிட்டேயே ஓ வேலையை காட்ட பார்க்குறியா? அஜய் அமைதியாக நிற்க ரியா இன்னும் உக்கிரமாக மதியை பார்த்து திரும்பி தரைக்குறைவாக பேசத் தொடங்கினாள். இந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுக்காக என்கிட்டே வந்து மோதிரியோ? இவ என்ன உனக்கு அவ்வளவு விசேஷமானவளா? ஓ, ஆதித்யாவுக்கு பிறகு இவ உனக்கும் ஒரு நல்ல பழக்கம் ஆகிட்டாளோ? ரியாவின் அந்த அநாகரிகமான வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடி அஜயின் கண்களில் அனல் தெரித்தது. மதியை பற்றி ஒரு தவறான சொல்லை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனது கைகள் தானாகவே இறுகி பாறையைப் போல மாறின. நிறுத்துறியா? உன் வாயில் இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் சாக்கடையை விட மோசமாக இருக்குது. ஆதித்யா சாரோட வருங்கால மனைவின்னு உன்னை நீயே கற்பனை பண்ணிட்டு வந்து இங்கே ஆட்டம் போடுற. ஆனால் நீ யாருன்னு தெரியுமா? வெறும் ஒரு அழுக்கு மனசுக்கார பொண்ணு, அவ்வளவுதான். அஜய் ஆக்ரோஷமாக முன்னேற மதி பதற்றத்தில் அவனது கையை பற்றினாள். அஜய் வேண்டாம், விட்டுடுங்க என்று அவள் தடுத்தும் அவனது கோபம் அடங்கவில்லை. சுற்றியிருந்தவர்கள் ரியாவின் பேச்சை கேட்டு முகம் சுளித்தனர். ரியா தன்னை ஒரு மகாராணியைப் போல நினைத்து கொண்டு அங்கேயே நின்றிருந்தாள். ஆனால் அஜயின் பார்வையில் அவள் ஒரு சிறு புழுவை போல தெரிந்தாள். மதியை பாதுகாக்க அஜய் எடுத்த அந்த விஸ்வரூபம் ரியாவை ஒரு நிமிடம் உள்ளுக்குள் நடுங்க செய்தது. அதே சமயம் அந்த விஐபி அறையின் கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. மீட்டிங் முடிந்து ஆதித்யவர்மன் வெளியே வரும் தருணம் நெருங்கியது. அந்த பார்ட்டி ஹாலில் நிலவிய பதற்றம் இப்போது உச்சகட்டத்தை எட்டியது. விஐபி அறையின் கனமான கதவுகள் மெல்ல திறக்க அந்த இடமே ஒரு நிசப்தத்தில் ஆழ்ந்தது. ஆதித்யவர்மன் தனது கம்பீரமான நடையுடன் வெளியே வந்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். சாரி கைஸ், கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு, கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.